அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது விறுவிறுப்பான சுவாரஸ்யமான ஒரு சிறுகதையை பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தெருவில் யாரோ வெள்ளையும் ஜொள்ளையுமாய் போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஊருக்கு புதுசா திண்ணையிலிருந்த சுப்பன் கிழவன் கண்களை இடுக்கிக் கொண்டு பார்த்தான். ஒரு மண்ணும் தெரியல. ஆரது? அக்ரி ஆபீசர். பயிர் பச்சை டாக்டரா? ஆபீசர் சிரித்தார். கிட்டே சென்றார். கிழவன் உட்காருமாறு திண்ணையை தட்டவும் உட்கார்ந்தார். என்னவோ புதுசு புதுசா நெல் ரகங்கள் கொண்டாந்து இங்க பயிர் பண்ண வைக்கிறீங்க. ஒன்னும் புண்ணியம் இல்ல. மூட்டை மூட்டையா உரமும் மருந்தும் கொட்டி கொட்டி கிழவி புள்ள பெத்த கதையா போச்சு. சவள புள்ளையா போய் சோறு பழையதுக்கு தாங்காம நொசு நொசுன்னு போகுது. எங்க காலத்துல எந்த மருந்து கண்டோம், எந்த உரத்தை கண்டோம்? சம்பா பயிர் இடுப்பு ஒசரத்துக்கு தழைய நிற்கும். இப்ப அடி ஒசரத்திலேயே தலை சாஞ்சி கிடக்குது. ஆபீசர் சற்று சூதாரித்தார். கிழவன் சற்று யோராளி போல. பெரியவரே, உன் காலத்துக்கும் என் காலத்துக்கும் நிறைய வித்தியாசம். தலைக்கு 20 மூட்டை அறுத்தாலேயே அன்றைக்கு சீந்துவார் இல்ல. இன்றைக்கு 60 மூட்டை அறுத்தா கூட பத்தல. ஜனங்க பெருத்து போச்சுல்ல. அப்பாடா, கிழம வாய அடத்தாயிடுச்சு. 5 புள்ள பெத்து புட்டா திருடு தின்னுவீங்களோ? இதுல என்னையா திருட்டு? பின்ன மண்ணுல இருக்கிற சத்தையெல்லாம் இன்னைக்கு உறிஞ்செடுத்து 50-60 மூட்டைன்னு அறுத்து தின்னு புட்டா அடுத்த தலைமுறை என்னையா செய்யும்? அவங்க பாகத்தையும் சேர்த்துதானே தின்றோம். அது கிடக்கட்டும். எத்தனை ஏக்கரா வச்சிருக்கீங்க? இஞ்சி மோட்டாண்ட 4 ஏக்கரா கொல்ல மோடுப்பா. எனக்கு ஒரே புள்ள, தெய்வத்துக்கு பொறுக்கலையே. 3 பிள்ளைங்களை பெத்து என் தலையில கட்டி புட்டு கிடந்து படுறா கிழவான்னு போய் சேர்ந்துட்டாயா. குரல் நடுங்க கண்களில் நீர் கோர்த்தது கிழவனுக்கு. ஆபீசர் சற்று நேரம் மௌனமாக இருந்தார். ஐயோ பாவமே. பெரியவரே, உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமா? உங்க கொள்ளையிலேயே கிணறு வெட்டி பம்பு செட்டு போடுங்களேன். லோன் தர்றோம். 80,000 சேங்ஷன் ஆகும். நான் ஏற்பாடு பண்றேன். கடனா? வானா சாமி. அட, அதுல 16,000 மானியம்யா, தள்ளுபடி. மிச்சம் 64,015 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா கட்டினா போதும். பேரன்களுக்கு ஒரு வழியை காட்டிட்டோம்னு நீ நிம்மதியா கண்ணை மூடலாம். என்ன, இந்த வயசுல கிணறு தோண்டி என்னால ஆகுமா? கதவோரம் நிழலாடியது மருமகள். வர்ற லட்சுமிய வேணான்னு சொல்லிடாத மாமா. சரி, 2 பேரும் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. நாளைக்கு வர்றேன். அதுல ஒரு விஷயம் இருக்கு. லோன் போடுறதுனா ஒரு 8,000 நீ புரட்டணும். அதை போஸ்ட் ஆபீஸ்ல சிறு சேமிப்புல 5 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணணும். அப்பதான் சேங்ஷன் ஆகும். சும்மா இல்லையா, போடுறதுக்கு வட்டி உண்டு. புழுதி ஓட்டி விரை விட்டுட்டு ஆபீசர் போய்விட்டார். தங்குமா, முளைச்சுதானே ஆவணும். மாமனாரும் மருமாவளும் அன்றைக்கு பூரா பேசி பேசி தூக்கம் வருமா? யோசனை மேல் யோசனை. கற்பனையில் கிணறு வெட்டினார்கள். நிலத்தை சுற்றி 50 தென்னை மரங்கள், ஊடே தேக்கு கன்றுகள். ஷெட்டை சுற்றி மாவும் கொய்யாவும் சப்போட்டாவும் நிலத்தாண்ட போற பறிச்சு தின்னலாம். 3 போக அமோக விளைச்சல். சேலத்துக்காரவங்க கிட்ட மொத்தமா பேசி விட்டுருமாமா. அட, எவடி இவ? நாளைக்கு 8,000 நானே எங்க போறதாம்? இந்தா மாமா, இந்த ஒரு ஜத வளையல வித்துப்புடு. அவங்களே போன பிறகு இனிமே இதை போட்டுக்கிட்டா குளுக்க போறேன். மருமவளை நினைக்கும் போது கிழவனுக்கு உள்ளேயும் போகாம வெளியேயும் துப்ப முடியாம தொண்டைக்குள்ளே சிக்கிக்கொண்ட வேதனையாய், பயபுள்ளைக்கு என்ன அவசரம்? எதுலேயும் அவசரம்தான். எண்ணி 5 வருஷத்திலேயே சோழி தீர்ந்தது. நீ கடந்து படுறா கிழவான்னு போயிட்டானே. மருமவ பாவம், இப்பதான் வாலிபம் வயசு. இவ வாழ்க்கையை இப்படி மறுத்து போட்டானே கடவுளு. சின்ன வயசு, வேற எங்கனமாவது 2ஆம் தரமா கட்டி வச்சு போடலாம் தான். ஊரு உலகத்துல நடக்கிறதான். ஆனா பேர பிள்ளைங்க கதி? நமக்கோ அத்திம காலம். வளையல் வித்த பணம் போஸ்ட் ஆபீஸுக்கு போய்விட்டது. நல்ல நேரம் பார்த்து கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அப்ளிகேஷன்ல கையெழுத்து போட்டார். 1 வாரம் கழிச்சு ஆபீஸுக்கு வர சொல்லிவிட்டு லோன் பாரத்துடன் ஆபீசர் போய்விட்டார். கிழவனை பாரா என்று ஊரில் எல்லோரும் மூக்கின் மேல் விரலை வைத்தார்கள். 1 வாரம் கழித்து கிழவர் கிளம்பினார். அன்றைக்கு காலையிலேயே வெங்காயம் கடிச்சுக்கிட்டு ஒரு சொம்பு கூழை குடிச்சிட்டு போன கிழவன் 3 மணி பஸ்ஸில் சோர்ந்து போய் வந்தார். அடி பாவி பொண்ணே, வானாண்டின்னு சொன்னேனே கேட்டியா? அந்த அக்ரி பையல மாத்தி புட்டாங்களாம். நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, பாப்போம். உட்கார்ந்தார். மருமகள் அதிர்ச்சியுடன் அவரையே பார்த்து கொண்டு நின்றாள். கவர்மெண்ட்டுக்காரனெல்லாம் ஏமாத்துக்கார பயலவதான். எத்தனை பயலுவல பார்த்திருக்கேன். இவன் என்னமோ அக்கறையா பறிஞ்சுக்கிட்டு வந்தானேன்னு ஏமாந்து போட்டேன். ஜனங்களோட பணத்தை போஸ்ட் ஆபீஸ் சேமிப்போ என்ன எழவோ அதுல கட்ட வைக்கணும்னு அவனுக்கு நிர்பந்தமா, அரசாங்க உத்தரவாம். பார்த்தியா? என்ன எத்தா நம்மளை சிக்க வச்சு புட்டான். ஐயோ காளியாத்தா, இந்த முண்டச்சி பாவத்தில் விழுந்தானே பாவி.
விளங்குவானா பாவி? ஐயோ அடைச்சி ஒப்பாரி வைக்காத. இந்த சுப்பன் யாரு? கிழவன்னு பாக்குறியா? விடமாட்டேன். அவன் கோலத்துல நுழைஞ்சா நான் தடிக்குள்ள பாய்வேன். லோனை வாங்காம விடமாட்டேன்டி, தெரிஞ்சுக்கோ. தன் நரைத்த மீசை மேல் கை போட்டார். ஆனால் ஜம்பாய் மீசை மேல் கை போட்டது தப்பு என்று சீக்கிரத்திலேயே அவர் புரிந்து கொள்ள வேண்டி வந்தது. நாளைக்கு நாளைக்கு என்று 4 மாசம் போல் இழுத்தடித்தார்கள். சீக்கிரத்திலேயே துவண்டு போனார். இவர் ஜம்பம் எதுவும் சாயவில்லை. இது போல எத்தனை வெடாசுக்கு தண்ணீர் காட்டியிருப்பார்கள். இது கொசு. அப்பப்பா, நாற்காலிக்கு நாற்காலி லஞ்சமடா சாமி. எத்தனை படிகள்! வில்லங்க சர்டிபிகேட், இன்ஜினியர் சர்டிபிகேட், இடத்த பார்வையிட்ட அதிகாரியின் சர்டிபிகேட், இப்படி படிப்படியா எண்ணத்தை சொல்ல. படிக்கும்படி லஞ்சம்தான். 500 500 திருத்தணி கோவில் படியோரத்து திருவோடிகள் தான் நினைவுக்கு வருகிறது. கிழவருக்கு இப்ப ஊரை சுற்றி கடன். 500 500 அன்றாடம் கிழவன் பஸ் ஏறி ஏறி இறங்கி அன்றைக்கு தாள முடியாமல் ஆத்திரமும் இயலாமையுமாய் வந்து கண்கலங்கி நின்றார். என்னாச்சு மாமா? என்னத்த சொல்றது, ஆபீசர் கடைசியாய் இப்ப 3000 கொடுத்தாதான் சாங்ஷன் பண்ணுவேன்றான். மருமவள் திகைத்து நின்றாள். ஊரை சுற்றி கடன், இனிமே எங்க போறது? யார் கொடுப்பா? ஐயோ, காலை வச்சுட்டோமே, இனிமே திரும்ப முடியாத படிக்கு பணத்தை தார வார்த்துட்டு நிக்கிறோமே. ராத்திரி முழுக்க 2 பேரும் சரியாக தூங்கவில்லை. மறுநாள் கிழவனிடம் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாள். இம்மான் தொகை ஏதுடி உனக்கு? தப்பா பேசாத மாமா, நான் தான் கம்மல் ஜிமிக்கிய மெத்த வீட்டுக்காரிக்கிட்ட வித்துப்புட்டேன். போனா போகுது. இன்னைக்கு கையில காலில் விழுந்து எப்படியாவது வேலையை முடிச்சிடுங்க. கிழவர் ஓர ராகு காலம் யமகண்டம் பார்த்து கிளம்பினார். பெரியவரே, உன்கிட்ட பணம் வாங்கிட்டேன். என் வேலையை கரெக்டா முடிச்சிட்டேன். சரியா? ஃபைல் ரெடி. நீ போய் தாலுகா ஆபீஸ்ல சிறு விவசாய சர்டிபிகேட் வாங்கியாந்துடு. கிழவருக்கு திக்கென்று இருந்தது. இப்ப பணம் கைக்கு வராதா சாமி? சரியா போச்சு, இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்கே. 80,000 ஐயா. சும்மாவா? கிழவர் வெளியே வந்தபோது கண்களை இருட்டி கொண்டு வந்தது. கம்மல் ஜிமிக்கி போனதோடு எல்லா கஷ்டங்களும் விடிஞ்சதுன்னு நினைச்சேனே. இன்னும் எவன் அவன் காலை பிடிக்கணுமோ. ஈஸ்வரா, சிறு விவசாய சர்டிபிகேட் வாங்குறது அது பரமபதம் விளையாட்டு மாதிரி. பணம் இருந்தால்தான் அதுவும் ஏணி. தாயை உருட்ட உருட்ட அது மேலே கொண்டு போய் விட்டுவிடும். பணம் இல்லை என்றால் என்ன உருட்டு உருட்டினாலும் காளைங்கின் சர்ப்பம் ஆளை கீழே தள்ளி ஆரம்பித்த இடத்தில் விட்டுவிடும். அப்படித்தான் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கிட்ட 2 வாரமாக நடக்கிறார். அவன் பிளான்டிங் பேப்பர் சிரிச்சு சிரிச்சு பேசியே உரிச்சு எடுத்துக்கொள்வான். அவன் ஒவ்வொரு நாளும் இது தப்பு, அது தப்பு, இது சொல்ல, அது நொல்ல, இப்படியே சொல்லிக்கிட்டு வர்றான். இன்றைக்கும் ஆரை கிட்ட உப்பு பெறாத பதில கேட்டுவிட்டு துயரத்துடன் அழமாட்டாத குறையாய் வெளியே சிமெண்ட் பெஞ்சில் வந்து உட்கார்ந்தார். விடியற்காலை குடித்த நீராகாரம் எப்பவோ காணாமல் போய் வயிறு பொறுமியது. யோ, அவன்கிட்ட 500 வெட்டியா? முடிஞ்சிடும். புரியாத மனுஷனா இருக்கியே என்று கூறினான் டவாலி. புரியுதியா? இனிமே விக்கிறதுக்கு மருமவ கிட்ட ஒண்ணுமில்லையே, என்ன பண்ணுவேன்? கிழவர் பெருமிச்சு விட்டார். என்ன பண்றது, கால சுற்றிய சனிய. மறுநாள் மேலத்தெரு ராமப்பிள்ளை உபயத்தில் ஆரை கணக்கை செட்டில் பண்ணி முடித்தார். பெரியவர, ஃபைல தாசில்தாருக்கு அனுப்பிட்டேன். நாளை மறுநாள் தாசில்தாரை பாரு. ஐயா, கிழமை என்னால முடியாதையா, நடக்க தெம்பில்ல. 5 மாசமா அலையிறேன். உங்க புள்ள குட்டிங்களுக்கு புண்ணியம், நீங்களே வாங்கி கொடுத்துருங்க சாமி. கையெடுத்து கும்பிட்டார். ஒரு நிமிஷம் கிழவனை ஆழம் பார்த்த ஆரை இரு வரையனிட்டு ஃபைலுடன் தாசில்தார் அறைக்குள் நுழைந்தார். பின்பு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தார். தாசில்தார் 5000 கேட்கிறார் ஐயா. கிழவருக்கு குபீர் என்று வேர்த்தது. வயிறு கலவரமாய் சுருண்டு கொள்ள லேசாக மயக்கம் வரும் போல் இருந்தது. ஐயோ, 5000க்கு எங்கே போவேன்? அழுகி வந்தது. என்கிட்ட சல்லிக்காசு இல்ல சாமி. சிவனேன்னு கடந்தோம். மருமக கூலிதான் ஜீவனம். அரை வயிறு கஞ்சிதானாலும் குடிச்சு புட்டு நிம்மதியாய் கிடந்தோம். பாவி கெடுத்தான் ஐயா. கிணறுன்னா பம்பு செட்டுன்னா மாட்டி விட்டுட்டான் ஐயா. சனீஸ்வரன் லோனே வேணான்னு உதிரலான்னா அதை வித்து இதை வித்து துட்டு இறைச்சிட்டோமே. எல்லாம் ஆயி திரண்டு வர்ற வேலையில இப்படி குண்டை தூக்கி போடுறியே. கிழவன் ஓவென அழுதான். ஆபீஸில் எல்லோரும் வேடிக்கை பார்க்க ஆரை கிழவரை மரத்தடிக்கு இழுத்து கொண்டு சென்றார். யோ, என்னமோ ஒப்பாரி வைக்கிறையே. உங்க அப்பா வீட்டு சொத்தியா கேட்டோம். சொல்லையா 16,000 மானியம் வருதில்ல, அதுல கொடுக்க கசக்குதா? ஐயோ, இருந்தா வஞ்சனை இல்ல, என்கிட்ட இல்லையே சாமி. சரி சரி, நான் ஒண்ணு பண்றேன். தாசில்தாருக்கு நானே பொறுப்பு நிக்கிறேன். பணம் கைக்கு வந்தவுடன் கொடுத்துடணும். மாறி பேசக்கூடாது. அந்த ஆளு சுடுதண்ணி, புரியுதா? கிழவர் அவன் கையை பற்றி கொண்டார். அப்படியே செய்யுங்க சாமி. கோடி புண்ணியம். துட்டு வந்ததும் வீட்டுக்கே கூட போவல, நேரா வந்து பூ மேல வச்சு கொடுத்துட்டு போறேன். சரி சரி, இனிமே நீ எங்கேயும் அலைய வேண்டாம், சரியா? சாங்ஷன் வாங்கி கொடுக்கறது வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். நீ செக்கு வாங்க வந்தால் போதும்.
இன்னும் நான் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன நீ தனியா கவனிச்சிடணும் என்ன? கிழவர் தலையாட்டி விட்டு சென்றார். பொணந்தின்னி பசங்க. மானியம் மானியம் மானியன்றதெல்லாம் ஏழை பழங்களுக்கு இல்ல. இவனுங்க குடலுக்குத்தான். தூ. அடக்கி வைத்திருந்த ஆத்திரமெல்லாம் ஒன்று திரள கொத்தையாய் காரி துப்பினார். ஆயிற்று. லோன் சேங்ஷன் ஆகிவிட்டது. முழுசா 80,000. அன்றைக்குத்தான் கலெக்டர் வந்து செக்கை கொடுக்க போகிறார். பெரிய விழாக மேடை அலங்காரம் பண்ணி கொண்டிருந்தார்கள். கிழவர், மருமவ, பேர பிள்ளைகளோடு வந்திருந்தார். ஆடு லோன், மாடு லோன், டிராக்டர் வாங்க லோன், கிணறு வெட்ட லோன், எல்லா லோன்தாரர்களுக்கும் கீழே கூட்டமாய் உட்கார்ந்திருக்க கிழவர் குடும்பமும் அதில் சேர்ந்து கொண்டது. மீட்டிங் ஆரம்பித்தது. ஏழை பங்காளன், பாரி, காவல் தெய்வம், கருணை வடிவம், விடியல் என்றெல்லாம் முதலமைச்சரை புகழ்பாடி இதெல்லாம் இப்போது மேடை கட்டாயம். கிழவர் பெயரை யாரோ மைக்கில் சொல்ல எழுந்தோடினார். கலெக்டர் புன்சிரிப்புடன் கிழவரிடம் செக்கை கொடுத்தார். பெரியவரே, என்ன இந்த வயசுலயே கிணறு வெட்ட போறீங்க? ஐயா, நான் தழுதழுத்தது. பேச்சு வரவில்லை. கண்ணீர் தழும்பியது. எனக்காக இல்லைங்க ஐயா, 3 பேரை பிள்ளைங்களுக்கு. என்ன காவலாக்கிட்டு செத்துட்டான் என் மவன். அங்கிருந்தே மருமவளையும் பேரப்பிள்ளைகளையும் காட்டினார். தாசில்தார் ஓடி வந்தார். ரொம்ப பாவம் சார். இந்த தள்ளாத வயசுல இவருக்கு குடும்ப சுமை. அதனால தான் ரெக்கமெண்ட் பண்ணேன் சார். குட். கலெக்டர் தாசில்தாரை சிலாக்கியமாய் பார்த்தார். குளிர்ந்தது. நல்லா வாழ்ந்த குடும்பங்க ஐயா. இன்னைக்கு கஷ்ட ஜீவனம். பர்சனலா எனக்கு தெரியும் ஐயா. ஆரை தன் பங்குக்கு வாழையாட்டி கொண்டிருந்தார். பெரியவரே, இந்த பணத்தை நல்லபடியா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி ஏழைங்களுக்கு தரணும்னு தான் அரசாங்கத்தோட திட்டம். அதனால தான் 16,000 ரூபாய் மானியமா தள்ளுபடி பண்றாங்க. கிழவருக்கு குமட்டி கொண்டு வந்தது. எல்லாம் முடிந்தது. செக்கை பேங்கில் மாற்றி 5,000 ஆரை கிட்ட கொடுத்துவிட்டு அவனுக்கு தனியா 500 என்று பிடுங்கிக் கொண்டான். மிச்சத்தை பையில் சுருட்டி அக்கிளில் வைத்தார். தன் உறவுகளோடு நடந்தார். பட்ட கடனையெல்லாம் பைசல் பண்ணா மிச்சம் என்ன தேருமோ? கவலையாய் வந்தது. மனசு ஆறவில்லை. வாங்குறது கடன், திரும்பி கட்டியாவணும். இடையில இந்த மானியன்னு சொல்லியே ரொக்கமா சாப்பிட்டாங்களே. தெய்வம் கொடுத்தாலும் பூசாரி புடுங்கின கதையா போச்சே. எத்தினி பாடு, எம்மா அலைச்சலு. கிராமத்தானா ஏமாளி. உடுமாமா, நமக்கு இட்டதுதான் கிடைக்கும். தாலுகா ஆபீஸ் வந்தது. நின்றார். அந்த கட்டிடங்களை பார்த்து காரி துப்ப எத்தனித்தவர் நிதானித்தார். கலெக்டர் இன்னமும் இருக்கிறார். இங்கிருந்தே ஜன்னல் வழியாக பார்க்க முடிகிறது. தாசில்தார் ஃபைலும் கையுமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார். விஏஓக்கள், ஆர்ஐஓக்கள், கிளர்க்குகள் என்று கும்பலாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லோரிடமும் ஒரு பரபரப்பு. கிழவனுக்கு ஆத்திரம். ஒரு நிமிஷம் என்ன யோசித்தாரோ, மருமகள் கூப்பிட விடுவிடு என்று நடந்து கலெக்டர் இருந்த அறைக்குள் நுழைந்து விட்டார். வேலை மும்பரத்தில் இவரை யாரும் கவனிக்கவில்லை. ஐயா, கூனி குறுகி நின்று கும்பிட்டார். நிமிர்ந்த கலெக்டர் ஒரு நொடி இவர் யார் என்று யோசித்து நினைவு வந்தவராக, என்ன பெரியவரே, பணம் வாங்கிட்டீங்களா? இதோ பையை பிரித்து மொத்த பணத்தையும் அவர் டேபிள் மீது கொட்டினார். 500, 100, 50 ரூபாய் நோட்டுகளும் சில்லறை காசுகளும் சிதறின. கலெக்டருக்கு சூடு ஏறியது. ஏய், என்ன இது மடத்தனம்? என்ன தைரியம்? எடு முதல்ல என்று கூறினார். கிழவர் தடதடவென்று ஆடினார். ஐயா, தப்பா நினைக்காதீங்க ஐயா. இந்த லோன் வாங்க 6 மாசமா அலைஞ்சேன். இங்க தோட்டியிலிருந்து தொண்டமான் வரைக்கும் எல்லாருக்கும் கரெக்டா பணம் கொடுத்துட்டேன். மருமக வளையல வித்தேன், கம்மல வித்தேன். ஜிமிக்கு போச்சு, பாவட்டும். அறுத்து கெட்டவளுக்கு இனிமே அதெல்லாம் எதுக்கு? மேலே வார்த்தை வராமல் அழுதார். எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். நீங்க தான் பெரிய அதிகாரியாம். நீங்க கையெழுத்து போட்டு தான் எனக்கு பணம் கிடைச்சுதான். உங்களுக்கு எம்மா தரணும்னு தெரியலையா? கோச்சிக்காதீங்க சாமி. எம்மா தரணுமோ அதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை தந்தீங்கன்னா போதும். அதில கிணறு வெட்டி என் பேரனங்களை கரை சேர்த்துட்டு நிம்மதியா கண்ணை மூடுவேன். கலெக்டர் எதுவும் பேசவில்லை. முகம் இறுக்கமாக இருந்தது. பெரியவரே, அப்படி சேர்ல உட்காருங்க. வேணாம் ஐயா, கூணு குறுகி கையால் மறுத்தார். ஷூ, கலெக்டர் சொல்றேன், உட்காருங்க. முதல்ல இருந்து யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னு ஏதாவது குறிப்பு வச்சிருக்கீங்களா? இருக்குங்க சாமி. மருமவளுக்கு கணக்கு சொல்லணுமே. காலிங் பெல் அலறியது. எல்லா ஸ்டாஃப்ஸையும் உடனே இங்க வர சொல்லு. பியூன் ஓடினான். அடுத்த நிமிஷம் எல்லோரும் பதட்டத்துடன் ஆஜரானார்கள். கிழவனை கலெக்டர் பக்கத்தில், அதுவும் சேரில் பார்த்ததும் எல்லோரும் அதிர்ச்சி. வியர்த்து கொட்டியது. திருத்திருவென்று விழித்து கொண்டு நின்றார்கள். தாசில்தார் கர்ச்சிஃபால் திரும்ப திரும்ப வியர்வை துடைத்துக் கொண்டிருந்தார். வாய் பிசறியது. ஆரை எல்லோருக்கும் பின்னால் நின்றான். லுக், இந்த பெரியவர்கிட்ட யார் எவ்வளவு வாங்கினீங்க என்ற லிஸ்ட் இதோ இருக்கு. உங்கள ஒருத்தருக்கும் வெட்கம் மானம் இல்ல. ச்சே, நான் வெக்கப்படுறேன். திஸ் இஸ் த வார்னிங். உங்களுக்கு 1 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ளார வாங்கின பணம் மொத்தமும் பைசா சுத்தமா என் டேபிளுக்கு வரணும். இல்லைன்னா என்னை பத்தி தெரியுமில்ல. உங்க தவறுகளுக்கு சாட்சி இதோ ரெடியா இருக்கார். ஒழிச்சிடுவேன், ஜாக்கிரதை. ஐயா, நான் இங்கு வந்தது தப்புங்க. அவங்கள ஒன்றும் செஞ்சிடாதீங்க ஐயா. அவங்க தான் இந்த கிழமை மேல இறக்கப்பட்டு லோனுக்கு ஏற்பாடு பண்ணாங்க சாமி.
கலெக்டர் கிழவரை கனிவுடன் பார்த்தார். ச்சே, ஹவ் இன்னசென்ட். தான் ஏமாறுவதே தெரியாம கலெக்டருக்கு பற்றி கொண்டு வந்தது. ஆல் ஆஃப் யூ கெட் அவுட். என் எதிரிலேயே நிக்காதீங்க. மைண்ட் இட். ஒன்லி ஒன் அவர் டைம். எல்லோரும் ஓடினார்கள். இது எப்படித்தான் நடந்ததோ, அரை மணி நேரத்தில் எல்லா பணமும் அரண்டு புரண்டு வந்துவிட்டது. சும்மாவா, இந்த கலெக்டர் நெருப்பாச்சே. போகிற இடமெல்லாம் சஸ்பெஷனோ, இன்கிரிமெண்ட் கட், சில சமயங்களிலேயே டிஸ்மிஸ் கூட நடந்திருக்கு. எல்லா பணத்தையும் கட்டாய் கட்டி பையை கிழவரிடம் கொடுத்தார். கிழவருக்கு பேச்சு வரவில்லை. கண்ணீர் திரையிட்டது. ஐயா, நீங்க சின்ன வயசு குத்தம் இல்ல. குனிந்து அவர் கால்களை தொட கலெக்டர் கால்களை இழுத்து கொண்டார். போயிட்டு வாங்க பெரியவரே. டிரைவர், பெரியவரை பத்திரமா அவர் வீட்டுல விட்டுட்டு வா. ஜாக்கிரதை, கையில பணம் வச்சிருக்கார். மருமகளும் பேரப்பிள்ளைகளும் விதிர்த்தி நிற்க எல்லோரையும் ஏற்றிக்கொண்டு கார் பறந்தது. கிழவர் மருமகளை பார்த்து நம்மட்டு சிரிப்பு சிரித்தார். இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரி வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.